அனைவருக்கும் வணக்கம்ங்க. நான் உங்கள் எஸ்பி செல்வகுமார், எஸ்பிஎஸ் ரியல்டர்ஸ். உங்கள் அனைவரையும் எஸ்பிஎஸ் ரியல்டர்ஸ் யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேங்க. இந்த வீடியோவோட முடிவில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு விஷயம் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ரோட் பேஸ் 1 ஏக்கர் லேண்டு எப்படி இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோம், கண்டிப்பாக இந்த லேண்டை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு லேண்டு தாங்க நம்ம லேண்டு. ஒரு பர்ஃபெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியாவாக இருக்கணும், ஒரு ஸ்ட்ராங் அப்ரிஷியேஷன் இருக்கிற ஏரியாவாக இருக்கணும் அப்படின்னு ஒரு இடத்த தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாதுங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்க ஒரு மேஜிக் ஸ்பாட்டுங்க. இந்த சைட் மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் 500 மீட்டர்ல தான் இருக்குங்க. லாரி, டிப்பர், கண்டெய்னர் எல்லாம் போயிட்டு வர மாதிரி கட்ரோட் பேஸ்ல அமைஞ்சிருக்கேன் நம்ம சைட்டு. இப்போ நிறைய பேர் கேட்பீங்க, அண்ணா ரோட் ஃப்ரண்டேஜ் எவ்வளவு, இந்த சைட் எங்க இருக்கு, அளவு நீளம் எல்லாம் கேட்பீங்க. இதுக்கு நான் சொல்ல வேண்டிய டீட்டெயில்ஸ் தான் இதுங்க. இதான் நம்ம லேண்டு. டோட்டலா 1 ஏக்கரா பட்டா லேண்டுங்க. ரோட் ஃப்ரண்டேஜ் பார்த்துட்டீங்கன்னா 154 அடி ரோட் ஃப்ரண்டேஜ் இருக்குங்க. லென்த் பார்த்துட்டீங்கன்னா 247 அடி லென்த் இருக்குங்க. ஃபேஸிங் பார்த்துட்டிங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங்க. வாஸ்துப்படி பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்குங்க. வாஸ்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஹெவி வெஹிக்கல் ஆக்சஸ் இருக்குங்க. சாலிட் டைப் பார்த்துட்டிங்கன்னா ரெட் சைலுங்க. சூட்டபிள் ஃபார் வேர் ஹவுஸ், குடோனு, லே அவுட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, அக்ரி ஃபார்ம் ஹவுஸ்க்கு எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டாக இருக்குங்க. இது ஒரு மல்டி யூசேஜ் பொட்டன்ஷியல் சைட்டுங்க. இது பெஸ்ட் யூசேஜ் லிஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா வேர் ஹவுஸ், குடோனு, டிடிசிபி லே அவுட் டெவலப்மெண்ட் பண்ணலாங்க. லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுங்க. ஸ்மால் கமர்ஷியல் ஃபார்ம் செட்டப் பண்ணலாங்க. ஸ்டோரேஜ், குடோனு, இந்த மாதிரி மல்டி யூசேஜுக்கு இந்த சைட் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுங்க. இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லா சீரியஸ் பையர்ஸ்க்கு 154 அடி ரோட் ஃப்ரண்டேஜ் என்றாலே கூஸ் பம்ப்ஸாக இருக்குங்க. ஏன்னா நல்ல ரோட் ஃபேஸ் இருக்கும்போது நாளைக்கு ரீசேலுக்கும் நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்குங்க. ஈஸியாக நம்ம ரீசேலும் பண்ண முடியுங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸில் இருக்குங்க. அதனால நாளைக்கே இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹிட் ஆச்சுன்னா இந்த இடத்துல ஒரு லே அவுட் பண்ணலாம், இல்லை கமர்ஷியல் குடோன் கூட போடலாங்க. அப்படி நீங்கள் இந்த மாதிரி யூசேஜ் பண்ணும்போது நீங்கள் தான் கிங் ஆக போகிறீங்க. இந்த இடம் ஒரு நல்ல மெயின் லொக்கேஷனில் தான் அமைஞ்சிருக்குங்க. இப்போ இருக்கிற ரேட் தான் லோவஸ்ட் ரேட்டுங்க. உங்கள் டிசிஷன் ஒரு 3 months லேட் ஆனால் இந்த பிளாட்டை மறுபடியும் இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாதுங்க. கண்டிப்பாக ரேட்டு மாறுங்க. ஏன்னா ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒருக்காகவே ரேட் மாறக்கூடிய ஏரியாங்க இந்த ஏரியா. ஒரு அர்ஜென்ட்டுங்கிறதுனால இந்த லேண்டை சேல் பண்ணுறாங்க. இந்த இடத்த பற்றி மறுபடியும் ஒரு ரீகேப் பண்ணிடுங்க. மொத்தமாக 1 ஏக்கராங்க. ரோட் ஃப்ரண்டேஜ் பார்த்துட்டிங்கன்னா 154 அடி ரோட் ஃப்ரண்டேஜ் இருக்குங்க. லென்த் பார்த்துட்டிங்கன்னா 247 அடி லென்த் இருக்குங்க. ஃபேஸிங் வெஸ்ட் ஃபேஸிங்க. வாஸ்துப்படி பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்குங்க. கட் ரோட் ஆன் ரோடு மேலேயே அமைஞ்சிருக்கு. 1 ஏக்கரா ரேட் பார்த்தீங்கன்னா 2,50,00,000 சொல்கிறாங்க. நெகோஷியபிள் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக நேரில் விசிட் பண்ணுங்கள். வீடியோலேயே நான் கிளியராக சொல்லிடுறேங்க. இந்த இடம் எங்கே இருக்குது, லொக்கேஷன், ரேட்டு, அளவு நீளம் எல்லாமே கிளியராக சொல்லிடுறேங்க. இந்த சைட்டோட ஸ்கெட்சு டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும்னா நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணலாங்க. இல்லை இன்னும் டீட்டெயிலாக எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு மெயின் ரோட்டு மேலே ஒரு ஏக்கரா வர்றது ரொம்ப ரொம்ப ரேருங்க. அதுவும் ரெட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். 2 பக்கமே பார்த்தீங்கன்னா விவசாய பூமி தாங்க. 3 பக்கமே. அது இல்லாமல் ரோட்டுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விவசாய பூமி தாங்க. மொத்தம் 4 பக்கமே சுற்றி பார்த்தீங்கன்னா விவசாயம் இருக்கிற ஏரியா. ஸோ நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இது பெஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸு இல்லை அக்ரி யூசேஜுக்கு பண்ணுறனாலும் இந்த இடம் பர்ஃபெக்டாக இருக்குங்க. சுற்றியுமே நல்லா இயற்கையாக இருக்கக்கூடிய ஏரியாங்க. சுற்றியும் பார்த்தீங்கன்னா பசுமை நிறைந்த இடங்க. இந்த இடம் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் அன்னூர் டு தென்னம்பாளையம் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் 500 மீட்டர்ஸில் நம்ம சைட் லொக்கேட் ஆயிருக்கு. அதாவது நீங்கள் கோவை டு சக்தி மெயின் ரோட்லேருந்து வரலாங்க, இல்லை கோவை டு அவினாசி மெயின் ரோட்லேருந்து நம்ம சைட்டுக்கு வரலாம், இல்லை அன்னூர் டு அவினாசி மெயின் ரோட்லேருந்தும் நம்ம சைட்டுக்கு வரலாங்க. இந்த மாதிரி 3 மெயின் ரோட்டுக்கு ஆக்சஸ் இருக்கிற ஒரு மெயின் ஜங்ஷனில் தான் நம்ம சைட் லொக்கேட் ஆயிருக்குங்க. நீங்கள் ஜஸ்ட் அன்னூர்லேருந்து 5 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா லெஃப்ட் எடுக்கணுங்க. இந்த லெஃப்ட் எடுத்தா 500 மீட்டர்ஸ்லேயே நம்ம சைட் லொக்கேட் ஆயிருக்கு. இன்னொரு வழி இருக்குங்க. கோவை டு அவினாசி மெயின் ரோட்லேருந்து தென்னம்பாளையம் ஜங்ஷன்லேருந்து அன்னூர் போகிற வழியில் வந்தீங்கன்னா லெஃப்ட் எடுக்கணுங்க. லெஃப்ட் எடுத்தா ஜஸ்ட் 500 மீட்டர்ஸ் தாங்க. இதுதான் அந்த ஜங்ஷனுங்க. இந்த மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் 500 மீட்டர்ஸ் நம்ம சைட் வந்தாச்சுங்க. இதுதான் நம்ம சைட். ஸோ நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இடம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த சைட் கண்டிப்பாக உங்களுக்கு மேட்ச் ஆகுங்க. இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இடத்தோட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குங்க. அதை நீங்கள் தாராளமாக கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாங்க லொக்கேஷன் வைஸ். மேலும் இந்த சைட்டை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாங்க. இந்த மாதிரி லேண்டு இவ்வளோ ப்ரைஸுக்கு கண்டிப்பாக கிடைக்காதுங்க. நீங்கள் கண்டிப்பாக இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு 6 or 1 monthல நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கோயம்புத்தூர்ல பெஸ்ட் லேண்ட் டீல்ஸ் அப்டேட்ஸ் நம்ம எஸ்பிஎஸ் ரியல்டர்ஸ்ல தான். நன்றி.